நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 733வது வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னு சொல்லி இருக்கும்போது புக் ஷெல்ஃப் மத்தியானம் பார்த்துருந்தேன். இன்றைக்கி பேர பசங்கள்லாம் வந்திருந்தேன், பெரிய பொண்ணு வந்திருந்தேன். சரி, எல்லோரும் வீடெல்லாம் காத்தா, அதனால் காலையில் என்னால் பண்ண முடியல. அதுவும் சரி, சமையல் கட்டில் பிஸியாக இருந்துவிட்டேன். ப்ளஸ் பூஜை எல்லாம் முடியும் போது எனக்கு லேட் ஆகிடுது. ஸோ சாயந்தரமே வச்சுக்கலாம். சரி, அவளாம் கிளம்பி போயாச்சு. அப்போ பார்க்கும்போது என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது. அது நான் ஆல்ரெடி ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி நான். இது இவர் யாருன்னா, அந்த புஸ்தகம் யார் பற்றி இருக்குன்னா, சிவன் சார், நம்ம சாச்சுன்னு பேர், மகாபெரிவாருடைய பூர்வாசிரம சகோதரர் தம்பி. இவரால் சொல்லப்பட்ட இதுதான் வந்து ஏணிப்படியின் மாந்தர்கள்னு ஒரு புஸ்தகம். இது பல்கி புக்கு. இது வாங்கி நான் 20 வருஷமாக என்கிட்ட இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் திங். அதாவது உலக அளவிய விவரங்கள்லாம் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். எல்லா நாடை பற்றியும் இருக்கும். ஜெர்மனி, ஈஜிப்டு, மகரிஷிகள், எல்லா ரஷ்யா, எல்லாமே இவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. மகாபிரிவாலே சொல்கிறார். சாச்சு வந்து ஒரு பெரிய ஒரிஜினல் வெரி கிரேட் ஃபோட்டோகிராஃபர். இவர் கும்போணத்தில் கடையெல்லாம் வச்சுருந்து அப்புறமா அதெல்லாம் ஆகி ஃபேமிலியை விட்டுட்டு அப்புறம் வந்துட்டார். ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிட்டார். இவரை பற்றி சொல்லும்போது ஒரு இது படிச்சிருக்கேன் நான் அந்த காலத்தில், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ராமநாதன் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு திறந்தார். அவர் வந்து இவரை பற்றி நினச்சிட்டு மெரினா பீச்சில் பெஞ்சில் உட்காந்துட்டுருக்கார். உட்காந்துட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஹிமாலயாஸ்லேருந்து வந்து இவர் நேரம் வந்து நிற்கிறாராங்க. யார்? சிவன் சார். அந்த இடத்துல வந்து நின்று பக்கம் வந்து மேலெல்லாம் வந்து பஞ்சு ஆட்டம்லாம் இருக்கான். அதாவது இந்த பனி, இந்த ஐஸு, தூள் இருக்கு இல்லையா, எல்லாமே ட்ரெஸ் இருக்க சில்லுன்னு இருக்கான். அப்படியே என்னடா ராமநாதன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு வந்து. அவர் யூஎஸ் லிட்டரலி ஷாக்குடு. என்ன இப்படி இவ்வளோ நாள் எல்லாம் வந்திருக்காரு, உன்னை பார்க்கலாம் வந்தேன்றார். அது மாதிரி பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார் பல பேர் வாழ்க்கையில். டாக்டர் பத்மா சுப்பிரமணியன் ஒரு பெரிய டான்ஸர். தன் வாழ்க்கையே வந்து நடனத்துக்காக. இப்போ கே சுப்பிரமணியனுடைய டாக்டர். அவள் சவுத் மெட்ராஸ் திருவான்மையூரில் இங்கே இருக்கா. அவள் நிறைய பேசுவாள் அவளை பற்றி. சிவன் சாருக்கு அவள் நிறைய பணிவிட பண்ணியிருக்கா. அதே மாதிரி நெல்லி குப்புசாமி செட்டி, அவர் பெரிய மகான். பிஸ்னஸ் வச்சுக்காத்தவரை ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நாட்டம் உள்ள ஒரு ஒரு மகான் தான் சொல்லணும் அவரை, குப்புசாமி செட்டியரை. அவர் வந்து நல்ல லட்சணமான முகம். அவர் இதிலேயே தனியாக ஒரு ரூம் கொடுத்து வச்சுருந்தார் இவரை, சிவன் சாருக்கு. பரமாச்சாரியாரோட சகோதரன்றது வேறு, இவருக்குன்னு தனியாக ஒரு இது உண்டு. இவருடைய அந்த டீச்சிங்ஸு, அந்த கதைகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த நாராயண தீர்த்தன் ஒன்று அவரை பற்றி வரகூரில், அது வேளாங்கண்ணி, நாகூர், ஆக்சுவலாக என்ன நடந்தது ஒவ்வொரு ஊர்லேன்றதெல்லாம் தெரியும் அவருக்கு. பியூட்டிஃபுல்லாக அந்த வர்ணனை எல்லாம் அந்த புக்கில் ரொம்ப அழகாக போகும். வேர்ல்டு வைடு நாலேஜ் உள்ளவர். இங்கிலீஷும் சரி, தமிழும் சரி, எல்லாமே சொல்லக்கூடியவர். பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே சொல்லக்கூடியவர். ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும் இதில் புக்கில் இல்லாதே நான் சொல்லிடுறேன். பத்மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாபெரிவாளை ஒரு புது வீடு கட்டி ஜாகைக்கு போகிறா. இல்லை அந்த ஹோல் ஃபேமிலியே, மன்னி சியாமலா அவள் அண்ணா எல்லாம் இருக்கா. இது மாதிரி இருக்கும்போது திடீர்னு இரவு நேரத்தில் இருக்க இந்த இது இருக்கு இல்லையா, ஜல்லிக்கல் டப்பு போய் விழுமா ஆற்றுல வந்து. இது மாதிரி பரமாச்சாரிட்ட போய் அந்த பெண்மணி வருத்தப்படி சொல்கிறா, அந்த மாதிரி நடந்திருக்கு, எங்களுக்கு பூஜை புனஸ்காரத்தெல்லாம் ஒன்றும் குறைவு இல்லைன்னு. அப்படியா, சாச்சு கிட்ட போய் சொல்லுவேன்றார் அவர். சாச்சுன்னா சிவன் சார், அவன் வந்தால் சரியாயிடும் இருக்கார். பரமாச்சாரியார் அவர்கிட்ட சொல்கிறார். ஸோ இந்த மெசேஜ் ஹஸ் கன்வே டு ஹிம். ஹி செட் ஓகே ஐ வில் கம் சொல்லிட்டு இவர் போய் தங்குறார். பத்மாஸ் பண்ண நேரத்தில் போய் உள்ள நுழைஞ்ச உடனே அன்னிலேருந்து நின்று போயிடுது அந்த கல் வந்து விழுறது. அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ட் ஐ ஜஸ்ட் ஐம் கோட்டிங் டு யூ. அதே மாதிரி மகாலட்சுமி ஒரு மாமி, இந்த இதில் நிறைய கோவில்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறா. அவளுக்கு கூட நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்காரு இவர்.
இவர் என்ன சாப்பிட்டு ஒரு பாட்டி இருப்பாளாம். அது கும்போணத்தில் இருக்கும்போதெல்லாம் அவள் வந்து சாதாரண அந்த அரிசி அப்பளம் இருக்கு இல்லையா, அந்த அரிசி அப்பளம் இது எண்ணெயில் பொரிக்க மாட்டா. சுட்டு அதுக்கு நெய் தடவி சுட்டு கொண்டு வந்து தருவலாம். 2 3 அப்பளம். இப்போ தண்ணியே குடிக்க மாட்டார். பல வருஷங்கள் தண்ணி குடிச்சதே கிடையாது அவங்க. சில நேரத்துக்கு கேட்பாரா, எனக்கு அது ஜாங்கிரி வேணும், அங்கே எது வாங்கிட்டு வாண்டு. சரி, அந்த கடையில் போய் வாங்கி தருவா. இவருக்கு மடி ஆச்சாரம்லாம் கிடையாது. இவருடைய இதுவே கோட்பாடே வேற. அதே மாதிரி ஜாதி பேதம் பார்க்க மாட்டார். இவருக்கு வந்து சிவன் சாருக்கு வந்து எல்லாமே அவரோட குழந்தைகளாக தான் பார்த்துருக்கார். நிறைய பேர் வந்து இவர்கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கா. பிரம்மச்சாரியார்கிட்ட எல்லாரும் போக முடியாது. நல்லா ஞாபகம். பிராமணாலே இருந்தால் கூட எல்லாரும் ஆல் தி பீப்புள் நாட் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்கஸ் வித் ஹிம். பட் இவர் அப்படி இல்லை, ரொம்ப எளிமையான மனிதர். சாதாரண நிறைய பேர் இவரோட இது லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் நிறைய இவர் கடன்பட்டிருக்கா இவருக்கு. அந்த மாதிரி செஞ்சுருக்கா. நான் நினச்சிப்பேன், ஐயோ நம்ம வந்து புண்ணியமே பண்ணல போகிறதுக்கு. நமக்கு இந்த மாதிரி மகான்லாம் நமக்கு பரிச்சயமே ஆலையே நமக்கு. நம்ம இருக்கிறது நார்த் மெட்ராஸு, அவர் வந்து சவுத் மெட்ராஸு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், மகாபிரிவா காலத்தில் வாழ்ந்தேன்னு சொல்கிறது மாத்தட்டி பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து அவரோட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும் அந்த தடவை. ஸோ நான் என்னோட வாழ்க்கையில் ஒரு 4 5 முறை தான் நான் போயிருக்கேன் அவர் பார்க்குறதுக்கு. தெரியாது அப்போ அவருடைய பெருமைகள் தெரியாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், அப்போ கல்யாணம் கார்த்திகை பூணூர் மாதிரி இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் அப்போ தான் அழைச்சிட்டு போவா. ஏன்னா அப்போ பணம் தட்டுப்பாடு. ஈஸியாக காஞ்சிபுரத்துக்கு போத கூட அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபான்னு செலவழிக்கிறான்னா கூட பீப்புள் வில் திங்க் ஒன் சர்ப்ரைஸ். இப்போ ஆயிரக்கணக்கில் செலவாகுது. நான் சண்டே அன்றைக்கி வெளில போனாலே ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் இல்லாமல் வெளில போக முடியாது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ காலங்கள் மாறி எடுத்து இவர் வந்து சிவன் சார் வந்து பல குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதான் அவர் தேடின்னு போகிற வாழ்க்கெல்லாம் பண்ணியிருக்கார். ஒரு பெரிய இவர் ஒர்க் பண்ணுறவர் சார், பிஸ்னஸ் பண்ணுறவர். அவரை வந்து பெரிய நஷ்டத்துலேருந்து காப்பாற்றியிருக்கார். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இவருடைய கதைகள் இவர் நெரேட் பண்ணிட்டு அப்படியே சொல்லலான்னு இருக்கேன் நான். சில கதைகள்லாம் சொல்கிறார் அவர். ஸோ அதில் வேளாங்கண்ணி வருது, நாகூர் வருது, தீர்த்தநாராயணர் வரகூர் வருது. இந்த மாதிரி பல இன்சிடென்ட் போட்டிருக்கா அதில். ஸோ அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அது சொல்லியிருக்கார். ஸோ இந்த வருங்காலத்தில் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, சிவன் சாரோடைய எக்ஸ்பீரியன்ஸு சொல்லுது. அவருடைய டீச்சிங்ஸு, அப்பா அம்மா பாமரன் அப்படி பாபி இப்படிலாம் வந்து கிளாசிஃபைஸு. அப்பா அம்மாவை கவனிக்காத வந்து பாபி, அது வந்து நல்ல அப்பா அம்மா அவன் பாமரன் அப்படின்றார். ஸோ அது மாதிரி புண்ணியாத்மாலமா அப்படிலாம் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி அது ஒருத்தர் வச்சுட்டான்னு சொன்ன உடனே அவளை தூக்கி வச்சுக்கல அவர். ஒரு சமயம் அவருக்கு வேண்டி ஒரு இன்சிடென்ட் சொல்கிற பாருங்க, அழுதிடுவாள். அப்போ வந்து கையில் காசு, அவரே சொல்கிற, சிவன் சாரே சொல்கிறாரு, கையில் காசே கிடையாது அவர்கிட்ட. ஸோ அப்போ வந்து 50 பைசாவும் வச்சுட்டு இருக்கார். ஒருத்தர் பெரிய பெரிய பணக்காரத்தை பையன் கல்யாணம். சரி நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்றாரு. அப்புறம் பஸ்ஸை 25 பைசா பஸ்ஸை கொடுத்துட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு வர்றாரு. பார்த்தா இவருடைய தோற்றத்தை பார்த்தா அப்படி இருக்கார். தாடி மீச்சியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காவி கலர் ஒரு ஜிப்பா வடை போட்டுட்டு மேலே ஒரு இந்த கேரளா துண்டு மாதிரி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தோடனே இந்த கூர்க்கா விட மாட்டான். பெரிய மட்டமும் பெரிய ஏசி ஹால் அந்த காலத்துலேயே. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ வரும்போது அங்கே பிச்சைக்காரர்கள்லாம் உட்காந்துருக்கா கல்யாண மண்டபத்து வாசலில். அப்போ வந்து அந்த கூர்க்கான செய்யறா, அவசரப்படாத சாமி, அவளோட ஒன்றா போய் உட்காந்துக்க போய் கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்ட பிறகு எல்லாம் போன பிறகு இவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவா, அப்பா உனக்கும் போடுவான், இங்கே உட்காருன்றான். சரி சொல்லிட்டு இந்த கும்பலோட உட்காந்துட்டார் போய். சிவன் சார் he started sitting along with இந்த பிச்சைக்கார கும்பலோட உட்காந்துட்டுருக்கார். மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது. மாப்பிள்ளை அழைப்பு வரும்போது அந்த கல்யாண பையன் வெளில வரான். வெளியில் வரும்போது பார்த்து காசி யாத்திரைப்பா, அது காசி யாத்திரை பார்த்துடுறோம். வந்து பார்த்தா அகல் அடிச்சுட்டு சாமி இல்லை என்னை இங்கே உட்கார சொன்னாப்பா உட்காந்துட்டேன். நான் என்ன சாமி அப்படி பண்ணுறல நீங்கன்னா என்னை உள்ளே விட மாட்டேன்றாளேன்னுப்பா. அப்புறம் வந்து அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே ஆகி
உள்ள போய் உட்காந்துக்கிறான். அப்போ தான் எல்லாரும் இவருடைய பெருமை, அதாவது பீப்புள் ஆர் திங்கிங் அவள் வந்து பெரிய பென்ஸ் காரில் வந்து இறங்கினா தான் வந்து அவள் பெரிய சாமியார் அப்படின்னா. அப்படி இருக்கா, சாமியார்ன்ற பெரிய மகோன்மதமான மனுஷங்க தன்னை வெளி காமிச்சிக்கவே மாட்டான், சிம்பிளாக தான் இருப்பா அவள். ஸோ அந்த மாதிரி இருந்து இவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் அப்புறமா வந்து அந்த பையனுக்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், சாப்பிட சொல்லியிருக்கா, இல்லை ஏதோ ஆகாரத்தை லைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதான் நம்மளாவா இருந்திருப்பான்னு வச்சுப்போம், இந்த மாதிரி அவமதிச்சா இல்லையா, ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆகிடுவா. ஆனால் அப்படி பண்ணலை அவர். அந்த பையனுக்கு தெரியவே, மாப்பிள்ளை பையனுக்கு என்ன நடந்துன்னே தெரியல. ஸோ அப்புறமா தான் கமிட்டணும். ஸோ மன்னிப்பு கேட்டு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு அதை பண்ணுறான். அதை பார்த்துட்டு மற்றவா வந்து ஐயோ மேட் ஏ பிக் மிஸ்டேக் நினச்சிக்கிறான். இந்த மாதிரி பலவிதமான இன்சிடென்ட்ஸு இவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. பரமாச்சாரி என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமயம் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். பரமாச்சாரியார் வந்து எல்லாரும் குளக்கரையில், மகாமா குளக்கரையில் உட்காந்துட்டு வரிசையாக அதை டோட்டல் கவரேஜை பார்த்தா 50 பேர் எல்லாம் பாடசாலையில் படித்தவா, வேத வித்வான்கள். அப்போ இவர் போய் ஃபோட்டோ எடுக்க நிற்கிற அந்த கேமராவோட தண்ணியில் இறங்கி தான் எடுக்கணுமா, அப்படி எடுத்தாரான் அவர். அவ்வளோ அழகாக இவருடைய இது வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக் எதுன்னு அந்த இது வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூனா மாதிரி மேலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார் நிறையா. ஸோ இவர் எடுத்த நிறைய ஃபோட்டோக்கள் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணப்படுறது. பட் இவருடைய வாக்கியங்கள்லாம் மகா வாக்கியங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருங்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் தெய்வத்தின் குரல் படிச்சிருக்கா, இப்போ சுவாமிநாதன் யாரோ பேசுகிறா இதை பற்றி, தெய்வத்தின் குரலை. இந்திரா சவுந்தரராஜ் இயற்கையதே பேசினார். அவள்லாம் சுவாமிநாதன் மகாபெரியா பார்த்தே கிடையாது. இந்திரா சவுந்தரராஜன் 1 or 2 ஒகேஷன்ஸாக பார்த்துருக்கார். இதெல்லாம் இவர் உமாசங்கரன் சொல்லுவாருங்கிட்ட, மகேந்திராவுடைய உமாசங்கரன். அந்த மாதிரி இவர் வந்து தன்னை வெளிக்காமிச்சிக்கவே மாட்டார். பத்மா சுப்ரமணியம் சொல்லிட்டு கேட்கறத வச்சா இந்த வெண்மணி சொல்கிறதா கேட்டால் அழுகியே வந்துடும். அவள் வந்து ரொம்ப ரைப்பண்டு லேடியவா, ரொம்ப அழகாக அனுபவித்து சொல்கிறா அதை. சரி, மயிலாப்பூர் வாசிகளாக என்னென்னா இந்த மாதிரி டிஸ்கோர்ஸஸ்லாம் இந்த பாரதிய வித்யா பவன் எங்கே நடக்கிறது, மியூசிக் அகாடமியெல்லாம். ஸோ அவளுக்கு சான்ஸ் ஒன்று கேட்குறதுக்கு. நம்ம நார்த் மெட்ராஸில் இருக்கிறவளுக்கு இது இவ்வளோ விஷயங்கள் தெரியாது இவளை பற்றி. பை ரீடிங் த புக்ஸ் ஆர் வாட்சிங் த டிவி ஆர் யூடியூப் தான் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை இந்த எழிப்படியன் மாந்தர்கள் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அதாவது இந்த சனாதன தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது படித்தாகணும். ஸோ மகாபிரிவாலே சொல்கிறார், ஒருத்தர் போய் கேட்குறார் மகாபிரிவார்கிட்ட, மாதிரி நான் சிவன் சாரோட இது பண்ணுறேன், உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்க, தாராளம் வச்சுக்கேன், அவன் என்னோட ரொம்ப விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு நிறையாவே தெரியுன்றார் மகாபிரிவா. ஸோ அப்புறமா வந்து சிவன் சாரே மகாபிரிவா ஒன்று இப்போ கூட நங்கந்தூர்லாம் கூட இவருக்கு இவருக்கு சிவன் சாருக்கு தனியாக கோவிலே பண்ணிட்டா. இந்த கோவில் எழுப்புறதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்கா, ஆயிரக்கணக்கான மகான்கள் இந்தியாவில் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் கோவில் கிடையாது. சங்கராச்சாரியாருக்கு கோவில் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சந்நிதி கட்டினா அதிஷ்டானங்கள் தான். அதிஷ்டானத்தை என்னென்னா ரூபம் வைக்க மாட்டா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சிங்கேரியில் வந்து அதிஷ்டானங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து மார்பிள் ரூபம் தான் வச்சுருக்கான், கருங்கல் ரூபம்லாம் வைக்கலை. இப்போ நம்ம கணேச சினிமாலாம் என் கூட டேப்பையில் ஒர்க் பண்ண வந்தான், ஒர்க் பண்ணவர். ஆனால் அவளை மகாபெரிவாக்கெல்லாம் வந்து விக்கிரகாலம் படிச்சுக்கா, நாட் நெசசரி. இவாளுக்கெல்லாம் லிங்கஸ்வரூபம் தான் சொல்லியிருக்கு. எல்லா சங்கராச்சாரியாருக்கும் லிங்கம்தான், ரூபங்கள்லாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் புதுசாக ரூபத்தை பண்ணி வச்சு ஏன்னா ரூபங்கள் வேறுபடும். எந்த ஏஜை எடுத்து போயிடுங்க. இப்போ கூட மகாபெரிவா காஞ்சிபுரம் அதிஷ்டானத்தில் இருக்கிற மகாபெரிவாட்டம் இல்லை. அது எந்த ஏஜில் அந்த இது பண்ணால் மகாபெரிவா 100 வயசு கிட்டத்தில் இருந்தாச்சு. ஸோ அந்த 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 கோலத்தில் இல்லை, ஒரு முஷ்குன்னு தான் இருக்குது அந்த விக்கிரகமே. சரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியினால ஒரு லிங்கஸ்வரூபம் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. ஸோ படங்கள் இருக்கலாம். ஸோ இந்த ரூபங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஆக்சுவலாக நார்மலாக. ஏன்னா நிறைய பேர் இளையான்குடியில் ஒருத்தர் இதாக சமாதியாக இருக்கார். அவளுக்கெல்லாம் படங்கள் இருக்க, அந்த இடத்துல லிங்கம் தான் இருக்கும். அதிஷ்டானத்தில் இருக்கிறது, பிருந்தாவனத்தில் இருக்கிறது லிங்கம் தான். பிருந்தாவனம் சொல்கிறப்போ துளசி மாடம் வச்சுருக்கா. ஸோ படங்கள் இருக்கும்.
அந்த காலத்தில் படம் தான் எழுதியிருக்கா. ரூபம் பண்ணி வச்ச மாதிரி சொல்லப்படலை. சுதையில் இருக்கலாம் கோபுரத்தில். இதையும் சொல்லி சிவன் சாருடைய அந்த அவருடைய எழுத்துக்களெல்லாம் பார்க்க போகிறோம் பின்னாடி கம்மிங் டேஸில். இன்றைக்கி லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய கடைசி நாள் முடிச்சிருவேன் நான். இதை முடிச்சுட்டு கம்மிங் டேஸில் ஒரு ஹவு மெனி டேஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாக போகும் இந்த கதை. அவருடைய சிவன் சாருடைய அவருடைய இந்த சரிதத்திலேருந்து எடுத்த இது எழிப்படுகிற மாந்திரங்கள்லேருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவேற்ற நிறைய கேளுங்க. அதை இது கேட்டாலே புரிஞ்சுக்கலாம் அவளை பற்றிலாம். அந்த அட்வைஸஸை எடுத்துக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.